என்னை சுத்தி இவ்வளவு துரோகம் நடக்குது, கடவுள் இதெல்லாம் பார்க்கவே மாட்டையா, இதுதான் உன்னோட நியதியான்னு செல்வராகவன் அவரு ஏன் இந்த போஸ்ட் பதிவிட்டிருக்காரு? அப்ப என்னதான் நடந்துச்சு? இனி இவங்க சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லையா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே செல்வராகவன் அவங்களும் கீதாஞ்சலி அவங்களும் விவாகரத்து முடிவுல இருக்காங்க. அதனாலதான் கீதாஞ்சலி அவங்களோட சமூக வலைதள பக்கத்துல இருந்து புகைப்படங்கள் எல்லாம் எடுத்திருக்காங்கன்னு தகவல் வெளியானதை தொடர்ந்து தனுஷ் அவர் அண்ணன் கிட்டையும் அண்ணி கிட்டையும் சேர்ந்து வாழுங்க, இப்படி ஒரு முடிவை எடுக்காதீங்கன்னு பேச்சுவார்த்தை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி இருந்துச்சு. தனுஷ் அவர் பேசினா கண்டிப்பா அவங்க சேர்ந்துருவாங்க, அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இல்ல, நிச்சயமா அவங்க சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்னு எதிர்பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகிற மாதிரிதான் இப்ப செல்வராகவன் அவர் திடீர்னு ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு. செல்வராகவன் அவரும் அந்த பதிவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, திடீர்னு உங்களுக்கு அனைத்தும் தவறா போகும், சுற்றி இருக்கிற எல்லாருமே துரோகம் செய்யறது உங்களுக்கு நல்லா தெரியும், நீ எல்லாம் கடவுளா, உனக்கு எவ்வளவு பூஜை செஞ்சு வழிபட்டான்னு நீங்க ரொம்ப பிதற்றுவீங்க, அப்ப அமைதியா இருங்க, சில காலம்தான், பெரும் மழை பனியாய் போகும், அனைத்தும் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு. இந்த ஒரு பதிவு இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. ஏன் இப்படி சொல்றாரு? காலம் எல்லாமே மாத்திடும், உங்களுக்கு நிறைய பேர் துரோகம் செஞ்சது தெரியும்னு சொல்லி செல்வராகவன் அவர் இப்படி பதிவிட என்ன காரணம் அப்படின்னு எல்லாம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இது கடவுளோட நியதி அப்படின்னு அவர் பதிவிட்டு இருக்கிறது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. செல்வராகவனுக்கு துரோகம் செஞ்சது யாரு? கீதாஞ்சலிக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனைன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சீக்கிரமே அந்த சிவன் சரி செய்து விடுவார் அப்படின்னும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு எல்லாம் கூட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. செல்வராகவன் அவருடைய வீடியோக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா அவர் பதிவிடும் போது சில விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லுவாரு. வாழ்க்கைனா என்ன, அது மட்டும் இல்லாம காதல்னா என்ன அப்படின்னு அழகழகா சில விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லி வீடியோக்களை பதிவிடுவாரு. இவரோட இன்ஸ்டா பக்கத்துல வர இந்த வீடியோவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. திடீர்னு தனுஷ் அவருடைய விவாகரத்து சமயத்துல கூட செல்வராகவன் அவரு, அவரோட குடும்பம், கீதாஞ்சலி இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த வீடு விசேஷம் சமயத்துல கூட அவ்வளவு சந்தோஷமா புகைப்படங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப திடீர்னு என்ன ஆச்சோ, அந்த குடும்பத்துக்கு யாரு கண்ணு பட்டுச்சோ அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே செல்வராகவன் அவர் சோனியா அகர்வால் அவங்கள பிரிஞ்சு அவங்களோட பிரிவு வந்துச்சு. இப்ப கீதாஞ்சலி அவங்களோடவும் பிரிவா. இதுக்கு ஏதாவது அவரே என்ன காரணம்னு சொல்லுவாரான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.